விரைவான கட்டுமானத்திற்கு ரெனகான் ராபிட் வால். தேசம் காப்போம், தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். அணி திரண்டு வாருங்கள். ரைடுக்கு போகும்போது கைது செய்யப்பட்ட 3 நபர்கள் சூடோ எஃபெட்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்த தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மூலப்பொருள். அதை ஹெல்த் மிக்ஸ்ன்றக்கூடிய அந்த பவுடர் கூடயும் அதோட மிக்ஸ் பண்ணி பேக் பண்றாங்க. இதை தயாரித்தது கைது செய்யப்பட்ட 3 பேரும் விழுப்புரத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது இது எப்படி நடந்துக்கான சாத்தியம் இருக்கு? விசாரணையில 45 கன்சைன்மெண்ட் அவங்க ஏற்கனவே அனுப்பிச்சதா ஒத்துருக்குறாங்க. அந்த 45 கன்சைன்மெண்டோட வேல்யூ தான் 2000 கோடி. 2000 கோடின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. போதைப் பொருள் மெத் அப்படின்றது உங்களுடைய மூளை நீங்கள் ஒரு ரன்னிங் பண்ணுறீங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு போகிறீங்க, ஒரு டயர்டாகிடுவீங்க, உடம்பும் வலிக்கும், உங்கள் பிரெயினும் டயர்டாகும், நீங்கள் நிறுத்த சொல்லிவிடும். இப்போ இந்த ட்ரக் எடுத்தவங்களால பிரெயினுமே டயர்டாகாது, உடம்பும் டயர்டாகாது. இந்த ட்ரக்கை எடுக்கிறவனுக்கு பசிக்காது. இந்த மாதிரியான ட்ரக்ஸ்லாம் எடுத்தாங்கன்னா ஓவர் எனர்ஜியாக இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்களோட பிஹேவியரல் சேஞ்ச் கிளியராக பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரக்கை நீங்கள் ஊசி மூலிமா போட்டுக்கலாம், இன்னேல் பண்ணலாம், சாப்பிடலாம், கேப்சியூலாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். வாசனை கிடையாது, டேஸ்ட்டு கிடையாது, கலர் கிடையாது. அவங்க பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு டிடெக்டே பண்ண முடியாது. நாளைக்கு இவங்க போலீஸ் போய் நிறுத்துறாங்க, இது ஸ்மெல்லும் கிடையாது, டேஸ்ட்டும் கிடையாது, இந்த ட்ரக் எப்படி பிடிப்பீங்க? பட் இது போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வினோத், இதோட டேஞ்சர் என்னன்னா இது ஒரு வழி பயணம். இதை மீட் எடுக்கிறதுக்கான டெக்னாலஜி இங்கே கிடையாது, டாக்டர்ஸும் இங்கே கிடையாது, மறுவாழ்வு மையமும் இது இந்த டிஅடிக்ஷன் சென்டர்ல போட்டு அதெல்லாம் பண்ணவே முடியாது. இந்த 15லேருந்து 25 ஏஜ் கேட்டகரி இந்தியாவுடைய இளைஞர்கள் இதுக்கு அடிமை ஆயிட்டாங்க அப்படின்னா நாட்டை நம்ம கடவுள் தான் காப்பாற்றணும். அடுத்தது அவ்வளோ ஒரு மோசமான ஒரு ட்ரக். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ அதிகாரி, புவியரசியல் ஆய்வாளர் மேஜர் பரத்குமார் சார். சார் வணக்கம். வணக்கம் வினோத். ஜெயஹிந்த். ஜெயஹிந்த் சார். இப்போ ரீசெண்டாக பிடிப்பட்ட அந்த டெல்லியில் பிடிப்பட்ட அந்த போதைப் பொருள் அது சம்பந்தமான விவாதம் கிளம்பியிருக்கு. ஆனால் அது டீட்டெயில்டாக பேசல. பட் ஆனால் நீங்கள் ஒரு பதிவு டீட்டெயில்டாக போட்டுக்கிறீங்க. இப்போது அதோட பின்னணி அப்படிங்கிறது எப்படி சர்வதேச லிங்க் வந்திருக்கு எல்லாமே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. சுருக்கமாக அந்த விவகாரம்னா என்ன, அந்த விவகாரத்தோட பின்னணி என்னன்னு சொல்லுங்கள் சார். அதாவது இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு பெரிய பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிறது போதைப் பொருள். இதில் 2 இது இருக்குது. கோல்டன் கிரசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈரான், ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான். இன்னொன்று கோல்டன் ட்ரையாங்கிள்னு சொல்லக்கூடிய மியான்மர், சைனா உள்ள போகக்கூடிய இந்த ஆக்சஸ். மணிப்பூர்லாம் அந்த போதைப் பொருள் வர ரூட்ஸை சொல்கிறீங்க. இதுதான் ஆரிஜின், இதுதான் ஸ்டார்ட், எங்கேருந்து உற்பத்தி ஆகுது, உற்பத்தி ஆகிற இடம். ஸோ இந்த இடத்துல பல நாடுகள் போதைப் பொருளை இன்னொரு நாட்டு மேலே போர் தொடுக்கக்கூடிய ஒரு யுத்தமாக, ஓபிஎம் வார் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், சைனா மேலே தொடுக்கப்பட்டது பிரிட்டிஷ் காலத்தில். இப்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் ஒரு நாடும் இதை டைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா டுடேல நம்மளுடைய நண்பர் சாய் கிரண் இதை பற்றி ஒரு டீட்டெயில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார். நம்ம இந்த கோல்டன் குவாடிலேட்டருக்கும் இந்த கோல்டன் கிரசன்ட்டுக்கும் கோல்டன் ட்ரையாங்கிள் நடுவில் இருக்கும். ஸோ இந்தியா ஒரு டிரான்சிட் ரூட். ஸோ கைமாற்றி விடும்போது இதாக இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, இதில் ஆப்ரேட் பண்ணுற யாருமே தனியாக ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு பெரிய செயின், பெரிய கார்ட்டல் இருக்குது. இங்கே கைமாற்றி விடுறதுல காசு வருது. அதாவது அங்கேருந்து வாங்கி இன்னொரு நாட்டுக்கு நீங்கள் கைமாற்றி விட்டுருங்க அப்படின்றது தான் இங்கே மோஸ்ட்லி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் டொமஸ்டிக் கன்சம்ஷனுக்குமே வருது, உள்நாட்டு பயன்பாட்டுக்குமே வருது. ஸோ இந்த இடத்துல ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய டிஏன்ற ஒரு அமைப்பு இருக்குது. சிஏக்கு ஈக்குவலான ஒரு அமைப்பு அமெரிக்காவுடையது. உலகம் முழுக்க அவங்களுடைய நெட்வொர்க் இருக்குது. அவங்க ஒரு அலர்ட்டை கொடுக்குறாங்க ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து கவர்மெண்ட்டுக்கு. உங்களுக்கு இந்த மெத்தபடமின்னு சொல்லக்கூடிய மெத் அப்படின்ற ட்ரக்கு, இதோடைய மூலப்பொருள் இந்தியாவிலேருந்து வருது அப்படின்ற தகவல் சம்வேர் ஆகஸ்ட் செப்டம்பரில் இது பரிமாறப்பட்டிருக்கு. உங்களுக்கே தெரியும், அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் 4 நாடுகளுமே குவாட் அமைப்பில் மிகப்பெரிய ஒரு உறுப்பினர் நாடுகள். குவாட் அமைப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இது மையப்புள்ளி பிரச்சனை இதை ஹேண்டில் பண்ணுறது ட்ரக்கு. ஸோ ட்ரக் ரிலேட்டட் இன்ஃபோன்னு வந்துச்சுனாலே அதன் மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் எல்லா நாடுகளுக்குமே இருக்குது. நம்ம ஒரு தகவல் கொடுத்தா அவங்க எடுப்பாங்க, அவங்க எடுத்தால் நம்ம எடுப்போம். ஸோ அப்போ ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியாவுடைய கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் மற்றும் அவங்களுடைய ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட், நியூசிலாண்டோடைய கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்திய அதிகாரிகளோட தொடர்பு கொள்கிறாங்க. தொடர்பு கொண்ட பிறகு இதற்கு ஒரு உயர்மட்ட குழு அமைக்கிறாங்க. அதில்
என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரோட ஒரு டிடிஜி லெவல், டெப்டி டைரக்டர் லெவல் கியானேஷ்கர் சிங்ன்ற ஒரு மூத்த அதிகாரி அடுத்த என்சிபியோட டைரக்டராக உருவாகிறதுக்கு கூட ஒரு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு சீனியர் ஆஃபீஸரை அவர் வந்து நாமினேட் பண்ணுறாங்க. பட் இதில் வந்து ட்ரக்கு வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு வெப்பன்ஸ் மற்றும் டெரரிசம் எல்லாமே சம்மந்தமாக தான் இன்வால்வ் ஆகும். ஸோ ஃபிசிக்கல் சப்போர்ட் மற்றும் அந்த காம்பேட் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா, ஒரு என்கவுண்டர் மாதிரி சூழ்நிலை வந்ததுன்னான்றதுக்காக டெல்லியோட ஸ்பெஷல் போலீஸ் பிரிவில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகள் வந்து இதில் இன்வால்வ் ஆகிறாங்க. அந்த கொடுக்கப்பட்ட தகவல் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் ஏதோ ஒரு சாலிடான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அமெரிக்கா மூலிமா வந்திருக்கு. வந்த பிறகு இந்த ஆப்ரேஷனை வந்து அக்டோபர் மாதம் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 4 மாதம் இதில் சம்மந்தப்பட்ட எல்லாரையுமே ட்ராக் பண்ணி அதில் வந்துட்டு அவங்க பத்திரிகை ரிலீஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க, ப்ரெஸ் ரிலீஸ்லேயே எலக்ட்ரானிக் சர்வேலன்ஸ் மற்றும் ஃபிசிக்கல் சர்வேலன்ஸ்ன்றது. எலக்ட்ரானிக் சர்வேலன்ஸ்ன்றது மொபைல், வாட்ஸ்அப், இமெயில், நீங்கள் எதில் வேணால் சேட் பண்ணுங்கள், என்ன வேணால் சேட் பண்ணுங்கள், இன்றைக்கெல்லாம் அரசாங்கம் ஈஸியாக மானிட்டர் பண்ண முடியும். ஃபிசிக்கல் சர்வேலன்ஸ் அவங்கள பின்தொடர்ந்து போகிறது. 4 மாத காலம் 24 மணி நேரமும் அவங்க வந்து ஃபிசிக்கல் சர்வேலன்ஸில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வச்சு முடித்த பிறகு கடைசியாக இந்த ஆப்ரேஷன் வந்து 15ஆம் தேதி பிப்ரவரி மேற்கு டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் ஒரு இது வருது, அதாவது ஒரு வேர் ஹவுசிங் இருக்கக்கூடிய குடவுன் இருக்கக்கூடிய ஏரியா. நம்ம அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் மாதிரிங்க பசைதாராப்பூர்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ரெய்டுக்கு போகிறாங்க. ரெய்டுக்கு போகும்போது இந்த குறிப்பிட்ட 3 நபர்கள், கைது செய்யப்பட்ட 3 நபர்கள் சூடோ எஃபெட்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தை தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மூலப்பொருள். அதை வந்து ஹெல்த் மிக்ஸ்ன்றக்கூடிய அந்த பவுடர் கூடயும் டெசிகேட்டட் கோகனட் அப்படின்னு சொல்லக்கூடிய துருவப்பட்ட காய வைக்கப்பட்ட உலர்த்தப்பட்ட தேங்காய் அப்படின்றது எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், அதோட மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 30 கிலோ, மார்க்கெட் ரேட் வந்து 1.5 கோடி அப்படின்ற போது உங்களுக்கு 50 கிலோ, கிட்டத்தட்ட 75 கோடி மதிப்பிலான ட்ரகை வந்து பிடிக்கிறாங்க. பிறகு இவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். உட்படுத்தப்பட்ட பிறகு நேற்று 2 நாளுக்கு முன்னாடி வந்து இந்த செய்தி அஃபிஷியலாக என்சிபியோட இதில் வருது. இதுக்கு கிங் பின்னா மூளையாக செயல்பட்டது வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ப்ரொடியூசர் அப்படின்றதோட இந்த இது வந்து இப்போது அஃபிஷியலாக வந்து நிற்கிது. இப்போ இந்த அமெரிக்க தகவல் சொன்னீங்க, ஆனால் அதே செய்தியில் வந்து நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவிலேருந்தும் தகவல் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது எந்த நாட்டுக்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தாங்க? குறிப்பாக அந்த சர்வேலன்ஸ் இருந்த அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அவங்களே சொல்லும்போது ஒரு 3 ஆண்டுகளாக இதை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3000 கிலோவுக்கு மேலே வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இது வந்து எந்த நாடுகளுக்கு மெயினாக அவங்க வந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. ஸோ அங்கதான் எண்ட் யூசர். ஓகே, உருவாகிறது ட்ரக் நீங்கள் 2 விதமாக பாருங்கள். நம்மளோட நேர்களோட இதுக்காக சொல்கிறேன். ஒன்று சிந்தட்டிக் ட்ரக், ஒன்று ஆர்கானிக் ட்ரக். ஓபிஎம், ஹெரோயின் இது எல்லாமே வந்து ஒரு செடியிலேருந்து எடுத்து ஒரு இதை பண்ணி, கஞ்சா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து செடியிலேருந்து எடுத்து அதை உருமாற்றம் பண்ணி போதைப் பொருளாக மாற்றம் ஆர்கானிக் ட்ரக். இன்னொன்று வந்து சிந்தட்டிக் ட்ரக், மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய சில கெமிக்கல்களை யூஸ் பண்ணி அதன் மூலியமா போதைப் பொருள் வந்து தருகிறது. இந்த மெத் அப்படின்றது மெடிக்கல் சிந்தட்டிக் ட்ரக். அது ஆக்சுவலாக இந்த சூடோ எஃபெட்ரின் அப்படின்றது ஆஸ்துமாவில் மருந்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. உங்களோட லங்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு ஆஸ்துமா அட்டாக் இருக்கவங்க அந்த ஆஸ்தலின் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா இந்த மூலப்பொருள் இருக்கும், ரொம்ப கம்மியான லெவலில் இருக்கும். இதை ஒரு ஃபுல் போதைப் பொருளாக மாற்றுறதுக்கு இதை வந்து அவங்க ட்ரேட் பண்ணுறாங்க. இதை உருவாக்குறது இந்த 3 நாடுகளில் இருக்கக்கூடிய இது வறுமை, அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை அப்படின்னு வச்சுக்கோங்க. அது ப்ளஸ் ஒரு பாலிசியாகவே, ஏன்னா அந்த கன்சப்ஷன் வந்து அங்கே கம்மி. இந்த கன்சியூம் பண்ணுற நாடுகள் வேற. இந்தியா ஒரு டிரான்சிட் பாயிண்ட். இது எங்கே கன்சியூம் ஆக ஆரம்பிக்குதுன்னா தெற்காசிய நாடுகள், மலேசியாவில் ஆரம்பிச்சு சிங்கப்பூர், மலேசியா சிங்கப்பூர் தாண்டிடுங்க. சிங்கப்பூரில் எந்த அளவுக்கு கடுமையான தண்டனைன்னு உங்களுக்கே தெரியும். 1/2 கிராம் உங்கள் கையில் இருந்துச்சுனாலே மரண தண்டனை தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே பாதிக்கப்பட்டதுனால சட்டத்திட்டங்கள் இருக்கு. அதன் பிறகு இருக்கக்கூடிய நாடுகள் தாய்லாந்து, வியட்நாம், இந்தோனேஷியா, கம்போடியா, அந்த சுற்றுலா தலங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அங்கெல்லாம் டூரிஸ்ட் இன்ஃப்ளக்ஸ் அதிகமாக இருக்கும், அங்கே கன்சியூம் ஆகுது. சைனாவில் கணிசமான அளவு கன்சியூம் ஆகுது. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அங்கே ஆரம்பித்து பசிபிக் இருக்கக்கூடிய கனடா, லாட்டின் அமெரிக்கன் நாடுகள் இங்கே எல்லாமே ரொம்ப பரவலாக வந்து இதை கன்சியூம் பண்ணக்கூடிய ட்ரக் தான் மெத்து. ஸோ இது இந்தியா மூலியமா போகும்போது இது ஏன் இங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரை வழியாவோ கடல் வழியாவோ இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய போர்ட்டுகளை யூஸ் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களை வந்து கொரியரை யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, இல்லை தெரிஞ்சே பண்ணுவாங்க. இது இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் ரொம்ப சேஃபாக. இப்போ இந்த வேலையை சிங்கப்பூரில் பண்ண முடியாது, ஏன்னா சின்ன நாடு, சர்வேலன்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடிய நாடு. ஸோ இந்தியா ஒரு பெரிய நாடாக இருக்குது, பெரிய கடல்
பகுதியில் இருக்க 6500 கிலோமீட்டர் அதிகமாக நம்ம கோஸ்டல் ஏரியா இருக்குது. அதனால இந்தியாவில் வந்து இதில் பல பேர் இன்வால்வ் வராங்கன்றது தான் ஒரு வருத்தத்தக்கமான ஒரு நிகழ்ச்சி இது. இதில் இன்னும் 2 விஷயம் சிக்னிஃபிகண்ட்டாக, ஒன்று டெல்லியில் நடந்திருக்கிறது இந்த சம்பவம், இது ஒன்று. 2வது, இப்போ இந்தியாவிலே அதிகமாக இந்த போதைப்பொருள் போதை கலாச்சாரம் இருக்கக்கூடிய மாநிலங்களில் பஞ்சாப், மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ் தான் வந்து டேட்டா படி இருக்குது. ஆனால் இதை தயாரித்தது, இதுக்கு மாஸ்டர் மைண்டாக இருந்தது தமிழகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதும், கைது செய்யப்பட்ட 3 பேரும் விழுப்புரம் நினைக்கிறேன். ஸோ விழுப்புரத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது வந்து ஒரு புது தகவலாக இருக்குது. இது எப்படி நடந்துக்கான சாத்தியம் இருக்குது? இல்லை, நிச்சயமாக சொல்லுவோம். ட்ரக் கார்ட்டலில் இவங்க 3 பேர் இன்வால்வ் இருக்காங்க. இது வந்து ஏதோ ஒரு ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க ப்ரொடக்ஷன் கம்மியாக காமிக்கிறதுக்காக சில பேர் எக்ஸைஸ் டியூட்டியை கம்மி பண்ணுறதுக்கு சில வேலைகள்லாம் பண்ணுவாங்க பிஸ்னஸில் இருக்கவங்க. அப்படி இதை எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா இதை வந்து வேற ஒரு பொருளோட மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணும்போது லைவாக பிடிச்சிருக்காங்க அவங்க. நீங்கள் இதை வந்து எனர்ஜி சத்தமாக இதுக்கு போய் மிக்ஸ் பண்ணுறீங்க. அப்போ இது கன்சீல் ஆகி போகணும் தான் மிக்ஸ் பண்ணுறீங்க. 2வது, அவங்க விசாரணையில் 45 கன்சைன்மெண்ட் அவங்க ஏற்கனவே அனுப்பிச்சதாக ஒத்துருக்குறாங்க. அந்த 45 கன்சைன்மெண்ட்டோட வேல்யூ தான் 2000 கோடி. 2000 கோடின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது போதைப் பொருளில். அதாவது நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம்னா, போதைப் பொருள் இன்வால்வ் மியூல்ஸ்ன்னு சொல்லுவோம். கடைசியில் ஒருத்தன் இருப்பான், அவன் இங்கேருந்து தெரியாமலும் வாங்கிட்டு போவான். சரிங்களா? சென்னையில் ஏதோ ஒரு நார்த் சென்னையிலேருந்து சவுத் சென்னை ஏதோ ஒரு இடத்துக்கு எங்கேருந்தோ போகிறான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு வந்து ஒரு 500 ரூபா 1000 ரூபாயில் கிடைக்கும். அவனுக்கும் அதே ட்ரக்ஸ் தான், அதே நான் அவைலபிள் தான், அதே 7 வருஷம் தண்டனை இருக்குது, இது இருக்குது. இந்த மாதிரியான அந்த ட்ரக்ஸுக்குன்னே ஒரு கோட் இருக்கு, போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பாவமாக இருக்கும். பட் ட்ரக்கை நம்ம 0 and 1 தான் பார்க்க முடியும். இவ்வளோ வச்சிருந்தா பரவாயில்ல அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. ஸோ இந்த இடத்துல இது வந்து கடைசியில் இருக்கக்கூடிய ஆட்கள், இதற்கு பின்னாடி வேற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, அதுக்கு பின்னாடி பேர் ஆள் இருக்காங்க. இப்போ இவங்க கிங் பென் அந்த வார்த்தையை ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இதை மொத்தத்தையும் இயக்குனது இங்கே இருக்கக்கூடிய அந்த தயாரிப்பாளரான ஜாஃபர் சாதிக்ன்றது தான் அவங்க சொல்றாங்க. இப்போ விசாரணை நடக்கும், இது பண்ணலாம் இருக்கும். 2வது, அவர் இதில் இன்வால்வ் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நீதிமன்றத்தை நாடி பெயிலுக்கு போயிருக்கலாம். இது நான் பெயிலபிள் தான் இருந்தாலுமே நீங்கள் வந்து நீதிமன்றத்தை நாடி இல்லை இது மேலே ஒரு ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு டெல்லி என்சிபி, அங்கே இருக்கக்கூடிய என்சிபி ஹெட் குவார்ட்டர், இதில் இன்வால்வ் நல்லா கவனிங்க, டெல்லி என்சிபி கிடையாது, என்சிபியோட ஹெட் குவார்ட்டர் தலைமையகம். அவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து வரும்போது, நாளைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் போய் பேசுகிறாரு, அவங்க தூதர் பேசும்போது இந்த பாயிண்ட் எல்லாம் க்ளோஷர் நீங்கள் கொடுத்தாகணும். இது சாதாரண விஷயம் கிடையாது. நம்மளோட ஊடகங்களுக்கு அந்த கிராவிட்டி புரியல. இது இன்டர்நேஷனல் லெவலில் இந்தியா ஆஸ்திரேலியா உறவில், இந்தியா நியூசிலாந்து உறவில், இந்தியா அமெரிக்கா உறவில் பேசும்போது 100 பக்கத்தில் ஒரு லைன் இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்ட்டு. இதுக்கு நம்ம ஆக்ஷன் எடுக்காமல் விட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ ட்ரக்குக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆகும். பல பொருளாதார தடைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். முக்கியமான விஷயத்தை பற்றி யாருமே பேசல. நேற்று என்னோட நண்பர்கிட்ட பேசும்போது என்ன சொன்னார்னா, ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போர்ட்டில் இந்தியாவிலேருந்து வருது, ஒரு கன்சைன்மெண்ட் வருது அப்படின்னா எந்த நாடு நேர்மையாக நடந்துக்குதுன்ற ஒரு இது இருக்குது, கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு அவங்க லீனியண்ட்டாக இருப்பாங்க. நாளைக்கு இந்த மாதிரி 10 கண்டெய்னர் பிடிபட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய கண்டெய்னர் கிராஸ் பண்ணி போய் ஏற்றுமதி தொழிலில் இருக்கவங்க கிட்ட நீங்கள் ஒரு பேட்டியில் யார்கிட்ட கேளுங்க, 5 நாள் உங்கள் கண்டெய்னர் எக்ஸ்ட்ரா போட்டு இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு வந்து பணயிழப்பு ஏற்படுதுன்றதை கேட்டு பாருங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ இந்த இடத்துல க்ளோஷர் போகும்போது அவங்க ஃபுல் ப்ரூஃபாக போய் தான் பார்த்துருக்காங்க. 10 நாள் இந்த விசாரணை நடந்திருக்கு, டிஜிட்டல் எவிடன்சஸ் இருக்கு, கன்ஃபெஷன் இருக்கு. இதுல நடவடிக்கை எடுக்கலாம். நம்ம இந்தியன் கன்சைன்மெண்ட்ஸ் வந்து இன்னொரு டபுள் செக் நிச்சயமாகும். நீங்க சென்னை போர்ட்ல கேளுங்க, நீங்க சென்னை போர்ட்ல விடுங்க, சென்னை ஏர்போர்ட்டுக்கு போங்க, கஸ்டம்ஸ்ல போய் அங்க இருக்க அதிகாரிகள்ட்ட பேசுங்க. சரிங்களா? அமெரிக்கால இருந்து ஒரு ஃபிளைட் வருது, பெரிய லெவலில் அவங்க செக்லாம் பண்ண மாட்டாங்க. இதே வந்து துபாயில இருந்து ஒரு ஃபிளைட் வருது, தங்கம் கடத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அதில் செக் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த இன்சிடென்சஸ் ஜாஸ்தியாகுது. செக்யூரிட்டியோட ப்ரோட்டோகாலே தான், எந்த இடத்துல உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும் அந்த இடத்துல போலீஸ், எந்த இடத்துல கிரைம் ஜாஸ்தியா இருக்கும் அவங்க ரோந்து பண்ணி ஜாஸ்தியா போவாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரிதான் இங்கேயுமே நம்ம நாட்டோடைய பேரு இந்த மாதிரி கன்சைன்மெண்ட்ஸ் அடிக்கடி இந்தியால இருந்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு அங்கே வந்து ஒரு இது ஆச்சுன்னா அவங்க கஸ்டம்ஸ் நம்ம டைப் பண்ணாலும் செய்வாங்க. அது வந்து இது ஏற்றுமதியாளர்கள் எல்லாரையுமே பாதிக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரி செயின்ல இந்த மாதிரி ட்ரக் விஷயங்களில் ஈடுபடுறவங்க அண்டர் கவர்ல இருந்து தான் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் செய்வாங்க அப்படின்னு இருக்கு. ஆனால் இதில் மாஸ்டர் மைண்ட்னு சொல்லிட்டு அவங்களே ரிப்போர்ட்டில் கொடுக்கக்கூடிய என்சிபி சொல்லக்கூடிய அந்த சாதிக் அப்படிங்கிறவர் ஒரு பக்கம் சினிமா படம் எடுக்கிறாரு, ஒரு பக்கம் திமுகவில் வந்து அயலக அணியில் இருந்திருக்கிறாரு, அப்புறம் அவங்க நீக்கிட்டாங்க. அப்படிங்கிற போது இந்த பேலன்ஸ் வந்து அவர் செய்யறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? ஏன்னா ஒரு
ஒரு கிரிமினல் இந்த மாதிரி விஷயங்களை வந்து தாங்க ஏன் வச்சுக்கணும்னு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்போ ரொம்ப இன்னைக்கு காலில் வரும்போது பார்க்கும்போது இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் வந்து அவருடைய காஃபி ஷாப் வந்து ஓப்பன் பண்ணி அதில் பேட்டி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அமீர் பக்கத்தில் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் நிறைய பிரபலங்களுடன் இருக்கிறார், அரசியல் தொடர்பு இருக்கிறது. இதையெல்லாம் அவர் இதற்காக பயன்படுத்தினார்னு நம்ம சொல்லிட முடியுமா? இல்லை இல்லை, 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து லோ ப்ரொஃபைல் வச்சுக்கிட்டு அவங்க வெளியிலே தெரிய மாட்டாங்க. இன்னொன்று வந்து சமூகத்தில் ஒரு ப்ரொஃபைல் அவங்களுக்குன்னு வச்சுருப்பாங்க. அரசியல் தொடர்பு இருக்கும், சில பேர் சினிமாஸ் இருக்கும். பாலிவுட்டில் ஒரு டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவூத் இப்ராஹிம், சோட்டா ஷகில் அவங்க கிராங்கெல்லாம் பீக்கில் இருக்கும்போது போதைப் பொருளில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தவங்க பல பேர் தயாரிப்பாளராக இருந்திருக்காங்க. இது இன்டர்ரிலேட்டடாக இருந்திருக்கு. அவங்க நேரடி தயாரிப்பாளராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வேற யார் பினாமி பேர்லையும் ஃபண்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. பாலிவுட் இது ஒரு ஃபேமஸான ஸ்டோரி. இது ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ஃபண்டிங்கே வந்து அண்டர் கிரவுண்டில் தான் வந்துச்சு அப்படின்னாங்க. தாவூதோட பணம் இந்த படத்தில் இருக்கு அப்படின்ட்டு. டி சீரிஸோட ஓனர் குல்ஷன் அவர்கள் கொலை வழக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கொலை வழக்கை அந்த கொலையை செஞ்சது தாவூத் இப்ராஹிம். அந்த கேங் எதுக்கு பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரியான தயாரிப்பு இதில் வந்து டி சீரிஸ் ஒத்துழைக்கலை அப்படின்றதுக்காக தான் அதை வந்து பண்ணாங்க. ஸோ இது வந்து புதுசு கிடையாது. இப்போ இதில் என்ன நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா, இவரை பற்றி இவங்களுக்கு தெரியுமா தெரியலையா அப்படின்றது நமக்கு தெரியாது. இட் இஸ் டூ early டு கமெண்ட். பட் ஒரு மீடியா இண்டஸ்ட்ரி இருந்தால், குறிப்பாக தமிழ்நாட்டை எடுங்க, நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு அரசியல்வாதிகள் தொடர்பு அப்படின்றது ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா ரெண்டுமே பின்னி பிணைஞ்சிருக்கக்கூடியது. தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு யூனிக்கான ஒரு ஃபேக்டர் இருக்குது. பாலிவுட்லேயும் ஓரளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல அவர் வந்து இவ்வளோ பேர்கிட்ட தொடர்பு இருக்கிறாரு அப்படின்னா தன்னை வந்து ஒரு தயாரிப்பாளராக ஒரு பிஸ்னஸ் மேனாக முன்னாடி காமிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு இதை வந்து இருக்கு. பின்னாடி வேற ஏதோ வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரியான இது வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ தனக்குன்னு ஒரு சோஷியல் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி வச்சிருக்காப்புல பவர் சர்க்கிளில் ஓரளவுக்கு ப்ராக்சிமிட்டி இருந்திருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ அதுக்காக வந்து அவர் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஆளுங்களெல்லாம் நம்ம பிளேம் பண்ண முடியுமானா அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் தெரியும், ஒரு செலிபிரிட்டி யாராவது வந்தாங்கனாலே எவ்வளோ பேர் போய் ஃபோட்டோ எடுப்பாங்க. அதாவது இப்போ திறப்பு விழாவாக இருக்கட்டும், அமைச்சரை கூப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை ஒரு திரையில் இருக்கக்கூடிய நடிகராக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு நாளைக்கு இந்த மாதிரி 10 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவாங்க, 100 பேர் போய் ஃபோட்டோ எடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இவங்கெல்லாம் லிங்க்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஃபோட்டோ எடுக்கிறத தாண்டி இவருக்கு வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க ஆளுங்கட்சியில். இன்னொரு பக்கம் இவர் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று இவரோட பிஸ்னஸ் இன்வால்மெண்ட்ல இறங்கியிருக்கிறாங்க. அதாவது பண தொடர்பும் இருக்குது, அரசியல் தொடர்பும் வந்து ஆழமாக இருக்குது. பதவியெல்லாம் வாங்கியிருக்காரு இவர், ஒரு கட்சியில் சேர்ந்து பதவியெல்லாம் வாங்கியிருக்காரு. அப்படிங்கிற போது இப்போ இந்த வழக்கை விசாரிக்கிற என்சிபியோ இல்லை டெல்லி ஸ்பெஷல் போலீஸோ இப்போ இந்த தொடர்புகள் இவங்க இந்த விசாரணை எல்லாமே இவங்க எல்லாத்தையுமே விசாரணை வழியத்துக்குள்ள கொண்டு வருவாங்களா? இதில் இந்த கேஸ் எப்படி போகும் அப்படின்றது எப்படி போகும் என்னுடைய ஒரு நாலேஜ் வச்சு நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு சாதாரண கேஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுங்க. யாரோ ஒரு 50 கிராம் எங்கேயோ வாங்கி, ஒரு திரைப்படத்தை தொழில் இருக்காங்க வச்சுங்களேன், யாரோ ஒருத்தர் வாங்கி யார்கிட்டயோ கொடுத்துட்டாங்க. இப்போது ஷாருக் கான் அவருடைய மகனுடைய கேஸ் வந்துச்சு, ஒரு பெரிய பரபரப்பாச்சு. அதில் இன்வால்வ் ஆன ட்ரக்னு பார்த்தீங்கன்னா மில்லிகிராமில் தான் இருக்கும். 5 கிராம் 10 கிராம் இருந்தால் பெரிய விஷயம். அது வேற, ட்ரக் கன்சியூம் பண்ணுறது வேற. அது உங்களுடைய ஒரு சீர்கேடு, உங்களுடைய ஹெல்த்தை பாதிக்கக்கூடிய ஒரு இது. பிரபலமாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு அந்த பாப்புலாரிட்டியும் பாதிக்கும். தனி மனிதனுடைய ஒரு இதில் போகுதுன்னு வச்சுக்கோங்க. 2000 கோடி ட்ரக்கை ஒரு ஆர்கனைஸ்டா 45 கன்சைன்மெண்ட் வேற நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அதை வந்து அமெரிக்காவுடைய ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி வந்து நேரடியாக தகவல் கொடுக்குன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து ரொம்ப ஒரு சீரியஸான விஷயம். அதை வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, இப்போ இதுல வந்ததுனால அந்த 2000 கோடி பணம் இவங்க எங்க யூஸ் பண்ணாங்க, மணி ட்ரையல். ரெண்டாவது, மூணாவது, இந்த ட்ரக் மூலப்பொருள் இவங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு. இப்போ இவங்க யார்கிட்ட வாங்கி இங்கே விற்றுருக்கணும், இல்லை உற்பத்தி செய்து விற்றுருக்கணும். 2 வழி தான் இருக்கு. ஸோ அது யார்கிட்டருந்து இவங்க வாங்கினாங்க. இப்போ யார்கிட்டருந்து வாங்கினாங்க அப்படின்னா இந்த 3 நாடுகளோட தொடர்பு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த கோல்டன் கிரசன்ட்னு சொல்லக்கூடிய ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இங்கே ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. இல்லை இங்கே தயாரிச்சாங்கன்னா அதுவும் தப்பு. இது ரொம்ப ஒரு கண்ட்ரோல்டு ஷெட்யூல்டு இதில் இருக்கக்கூடியது. மருத்துவர்களே ரொம்ப கம்மியாக தான் வந்து இது பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட இது இங்கே தயாரிச்சாங்க அப்படின்ற போது தயாரித்தது யாருன்ற அடுத்த கேள்வி வருது. அதன் பிறகு இவங்க வாங்கி விற்கிறாங்க. விற்ற பணம் 2000 கோடிக்கு விற்றுருக்காங்க. 2000 கோடி பணம் இப்போ எங்கே போச்சு, அது யார் யாருக்கெல்லாம் போச்சு? மணி ட்ரையல். இந்த மணி ட்ரையல் உள்ளே வந்துச்சுனாலே ஃபெமா மற்றும் இடி இது ரெண்டுமே உள்ள வந்துடும். மணி ட்ரையல் உள்ளே வந்துச்சுனாலே இடி வந்துடும்.
உங்களுக்கு நார்கோட்டிக்ஸ்ல ஒரு கேஸு கண்ட்ரியை விட்டு தாண்டி வெளியிலேருந்து இன்ஃபர்மேஷன் வந்தாலும் இல்லை அந்த கேஸில் ஆன் த ப்ராசஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கண்ட்ரியை தாண்டி வேற எங்கேயா போனாலுமே இடி வந்து உள்ளே வந்துடும். ஸோ இவங்க உள்ளே வரும்போது அந்த 2000 கோடி பணத்தை இந்த குறிப்பிட்ட நபர் வந்து சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணாரா, எதில் இன்வெஸ்ட் பண்ணாரு, ஏது பண்ணாருன்றத அவங்க அதுக்குள்ளே பிரேக் பண்ணி உள்ளே போய் எடுப்பாங்க. இப்போ அதில் தெரிந்து சம்மந்தப்பட்டிருந்தா அவங்களும் குற்றவாளியாக சேர்க்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இல்லை அவங்க யாரும் எனக்கு தெரியாது, நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு அசோசியேஷன் நல்ல பழகினாரையும் கூட நான் ஒரு அசோசியேஷன் இருக்குது, நான் அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறேன், ஓகேவா, நான் அப்போ வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கிறேன், ஸோ நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம், நீங்கள் பணம் எடுத்துட்டு வரீங்க, நானும் பணம் எடுத்துகிட்டு வரேன், நான் டாக்ஸ் கட்டின பணத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்களும் டாக்ஸ் கட்டின பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, லீகல் பிஸ்னஸ், யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் என் பார்ட்னர் எங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு வராருன்ற கேள்வியுமே அங்கே வருது. இது நம்ம ஒன்றுமே இல்லைன்னு நான் அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட கேட்பேன், என்ன பண்ணுறீங்க சார், வீட்டில் கொஞ்சம் நகை இருக்குது நான் எடுத்து வச்சு தான் பண்ணுறேன், இல்லை அப்பாவோட இது இருக்குது நான் எதாவது பண்ணுறேன், இல்லை என்னோட பிஎஃப் இருக்குது நான் எடுத்துகிட்டு வரேன், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசுவோம். ஸோ அதே மாதிரி இவங்க மொத்தமாக இதை விட்டுட்டு வெளில போக முடியாது. ஸோ இது அடுத்த கட்ட விசாரணையை நோக்கி போகும்போது இந்த மணி ட்ரையல் எங்கெங்கெல்லாம் போதும் அந்த சம்மந்தப்பட்ட ஆட்கள் எல்லாமே விசாரணைக்குள்ளே வருவாங்கன்றது நம்ம 100% நினைக்கிறோம். இதுல இன்னொரு விஷயங்களை தாண்டி அவர் வந்து இந்த சவுத் இந்தியாவும் வந்து அடிக்கடி இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து சந்திக்கிற ஒரு இடமா இருக்கு. குறிப்பா வந்து சென்னை, நம்ம இதுக்கு முன்னாடியே பேசிக்கிறோம், இந்த திருச்சி ஸ்பெஷல் கேம்ப்ல இருந்து உள்ள உட்கார்ந்துக்கிட்டு ஒரு ஆள் ஃபோன்ல இருந்து ஆப்ரேட் பண்ணி பாகிஸ்தான்ல இந்த ட்ரக் சம்பந்தமான விஷயங்களை வந்து செய்தார் அப்படின்ட்டு அதுக்குள்ளேயும் என்ஐஏ வந்து போனாங்க. அப்புறம் லோக்கல் போலீஸ் அலோவ் பண்ணல, அது பெரிய இஷ்யூ ஆச்சு. ஏன் வந்து தொடர்ச்சியாக சவுத் இந்தியா, குறிப்பாக வந்து இந்த தமிழ்நாடு இந்த ரீஜன் வந்து இந்த ட்ரக் சம்மந்தமான விஷயங்கள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு? ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம், ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் வந்து இந்த போதை அந்த புழக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு சில ஆண்டுகளாக தமிழகத்தில் அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டே வராங்கன்ற பார்க்குறோம். இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான ட்ரக் ஆப்ரேட்டிவ்ஸ், அப்புறம் இது அதில் உச்சமாக ஒரு முக்கியமான ஒரு மாஸ்டர் மைண்டாக இப்போ வந்து வந்திருக்கக்கூடிய இந்த வழக்கு ஏன் வந்து இது இங்கேயே நடக்குது? அதுக்கு எதுவும் ஸ்பெசிஃபிக்கான காரணம் இருக்கா? இதுக்கு அந்த ஸ்ரீலங்கா அந்த தொடர்பு எதுவும் இருக்கா? அதுக்கு நிச்சயமா இருக்கு. ஏன்னா அதான் நம்ம சாய்கரன் அந்த இதில் எழுதியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றி பேசியிருக்கிறோம். உங்களுக்கு அந்த விழுஞ்சம் கேஸ் ஞாபகம் இருக்கும். கரெக்ட், நீனும் நானுமே தான் நம்ம பேசியிருக்கோம். ஸோ விழுஞ்சம்ல நடந்தது ஒரு 15,000 கோடிக்கு அளவுக்கான போதைப் பொருளை வந்து இந்திய கடலோர காவல்படை மற்றும் இந்திய ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ், இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டோடைய ஒரு இது மணி ட்ரையல் அங்கே இருக்குது. 3வது நம்மளுடைய கப்பற்படை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஹை சீஸில் போய் லட்சத்தீவு பக்கத்தில் ஒரு கப்பலை பிடிக்கிறாங்க. அதில் AK-47 துப்பாக்கிகள் ஆரம்பித்து துப்பாக்கி தோட்டாக்கள்ல இருந்து 15,000 கிலோவுக்கு அதிகமான இது பெறுது. அதோட லிங்க் வந்து தமிழ்நாட்டில் வந்து லிங்க் ஆகுது. அரெஸ்ட்லாம் பண்ணாங்க. ஸ்ரீலங்காவில் சில பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. இது ஏன் அப்படின்னா, நீங்கள் கல்ஃப் ஆஃப் ஒமானில் ஆரம்பித்து அப்படியே அந்த சி ரூட் எடுத்தீங்கன்னா 9th சேனல் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மாலத்தீவில் இப்போ ஒரு மினிகாயில் ஒரு புது இராணுவ மையம் நமக்கெல்லாம் அமைக்கிறோம் பார்த்தீங்களா, மாலத்தீவு மினிகாய் அப்படின்றது லட்சத்தீவோட கடைசி தீவு, தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. அந்த தெற்கு பகுதியில் இருக்கிற தீவுக்கும் மாலத்தீவுக்கும் நடுவில் தான் வந்து மிடில் ஈஸ்ட் கல்ஃப்ல இருந்து சைனாவுக்கு போகக்கூடிய அனைத்து கப்பல்களும் போக்குவரத்து கப்பலும் அந்த வழி தான் போகும். கிட்டத்தட்ட உலகத்தோட 60% வர்த்தகமும் அந்த வழி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல கப்பல் போக்குவரத்து ரொம்ப ஜாஸ்தி. இந்த இடத்துல அருகில் இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலத்தீவு, பெரிய கடற்படை கிடையாது. இலங்கை, பெரிய கடற்படை கிடையாது. நடுவில் இருக்கக்கூடிய நாடு எதுவுமே கிடையாது, ஃபுல்லாக கடல் தான். நீங்கள் கல்ஃபை தாண்டிட்டிங்கன்னா மேலே பாகிஸ்தான் இருக்குது, அப்புறம் இந்தியா அப்படியே வருது, கீழே வருது. இந்த சைடில் இருக்கிற பகுதிகள் எல்லாமே இதுவாக இருக்குது. ஸோ என்ன ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது ஒரு கப்பலில் வந்து கொண்டு போய் வேற கன்சைன்மெண்ட் பேரில் கொண்டு போய் இவங்க ஹை சீசன் சொல்லக்கூடிய சர்வதேச கடல் பகுதியில் நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு தமிழகம், கேரளம், லட்சத்தீவு, இலங்கை போன்ற இடங்களில் கூடிய ஆப்ரேட்டிவ்ஸை யூஸ் பண்ணி கொரியர் பண்ணுவாங்க. அதை பிரேக் பண்ணி உள்ள எடுத்துட்டு வந்துடுவாங்க. இப்போ கொழும்பு துறைமுகம் எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு டிரான்சிஷன் ஹப். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இந்தியாவுடைய பட்டாசு சிவகாசியிலேருந்து ஏற்றுமதி செய்யப்படக்கூடியது 2 வருடம் முன்னாடி நம்ம பேசிட்டு இருக்கும்போது சைனா கடுமையான நெருக்கடி கொடுக்குறேன்னு சொல்லி நண்பர்கள் சொன்னாங்க. ஏன்னா அந்த கப்பலில் கண்டெய்னர் அவைலபிலிட்டி கொடுக்க மாட்டாங்க. நம்ம இந்தியாவிலேருந்து ஒரே ஒரு கப்பல் மொத்தத்தையும் பட்டாசு எடுத்துட்டு அங்கே போக முடியாது. சின்ன சின்ன கண்டெய்னரில் போகும், 40 ஃபீட் கண்டெய்னரில் போகும். அந்த 40 ஃபீட் கண்டெய்னரில் போகும்போது அது இலங்கையில் போய் இறக்கி வச்சுருவாங்க. அப்புறம் இலங்கையிலேருந்து பல நாட்டு கப்பல்கள் வந்துட்டு போகும்போது அந்த லோட தூக்கி அதில் போடுவாங்க. ஒரு கொரியர் இண்டஸ்ட்ரி எப்படி நடக்குதோ அதுதான் இதில் இருக்குது. ஸோ இலங்கையில் இந்த பொருளை வந்து
மாற்றி கை மாற்றி விடுறது ரொம்ப ஈஸி. ஸோ டிரான்சிஷனில் வரும்போது இப்போ இலங்கையிலேருந்து கிளம்பி அந்த கப்பல் சைனாவுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்தியாவிலேருந்து அந்த சாமானும் இருக்கும், வளைகுடாவில் அந்த சாமானும் இருக்கும். ஏன்னா அனைத்து கப்பல்களும் அங்கே வந்து ஒரு போர்ட் இது பண்ணுறாங்க, டிரான்ஸ்ஷிப்மெண்ட் பாயிண்ட். இதே தான் துபாய். ஆனால் துபாயில் பண்ணுறது ரொம்ப டஃப். சட்டத்திட்டங்கள் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். துபாயில் மணி ட்ரையல் இருக்கும், ஆனால் ஃபிசிக்கல் ட்ரக் வந்து உள்ளே வராது. ஏன்னா அந்த நாட்டுகளோட சட்டத்திட்டம் அது மாதிரி. சிங்கப்பூரில் இன்னும் டஃப். அப்போது இலங்கையை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ண முடியும். இது விட்டு அதுக்கு அடுத்தது போர்ட்டு கிடையாது உங்களுக்கு. ஸோ அதனால வந்து இலங்கைக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடியது தமிழகம் மற்றும் கேரளா. ஸோ இந்த இடத்துல ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். கடலோர காவல் படையால மொத்தத்தையும் வந்து இது பண்ண முடியுமானா கிடையாது. ஸோ இப்போ ஸ்ரீலங்காவுக்கு ஒரு விஷயத்த அனுப்புறோம்னா அதுக்கு வந்து ஒரு ஈஸி பாத்வேவா அவங்களுக்கு தமிழ்நாடும் கேரளாவும் ஆமா இருக்கு. இது என்னைக்குமே இது வந்து பல கருத்தரங்குகள்ல அரசாங்கங்களுடைய பல இடத்துல நம்ம பேசும்போது சொல்லியிருக்கோம், இந்த இடத்துல நீங்க எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு. இது ஒரு கடலோர காவல் படை அப்படின்றது நம்மகிட்ட ஒன்று இருக்கு. இது ஒரு சாதாரண ஏரியாவை நம்ம பார்க்க முடியாது. இதுக்கு நீங்க பல ஹிஸ்டரியா இருக்கு. கடத்தல் அந்த காலத்தில் தங்கம் கடத்திக்கிட்டு இருந்தாங்க, பெட்ரோல் டீசல் கூட கடத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. பட் இன்னைக்கு ட்ரக்ன்றது ரொம்ப பெரிய ஒரு இது. இலங்கையில் நம்மளுடைய காணொலியை பார்த்துட்டு நம்மளுடைய நண்பர் அங்கேருந்து இமெயில் மூலிமா நம்மகிட்ட தொடர்பு கொண்டு அவரே சொன்னார், இங்கே வந்து போதை பழக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, மெத் இந்த பர்டிகுலர் ட்ரக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு. இலங்கையிலே அதிகமாக இருக்குது. இது அங்கே இருக்கக்கூடியவர் சொன்னது. அப்போ இது வந்து உள்ள லோக்கல் கன்செப்ஷனுக்கும் போகுது. இதோடைய வீரியம், இதோடைய பிரச்சனை என்னன்றதை மக்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எங்கேயோ கைவாத்தி போகுது கிடையாது. மெத் அப்படின்றது உங்களுடைய மூளை நீங்கள் ஒரு ரன்னிங் பண்ணுறீங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு போகிறீங்க, ஒரு டயர்டாகிடுவீங்க, உடம்பும் வலிக்கும், உங்கள் பிரெயினும் டயர்டாகும், நீங்கள் வந்து நிறுத்த சொல்லிவிடுவோம். இப்போ இந்த ட்ரக் எடுத்தவங்களால வந்து பிரெயினுமே டயர்டாகாது, உடம்பும் டயர்டாகாது. நாளைக்கு இவங்க வந்து போலீஸ் போய் நிறுத்துறாங்க, ஒரு மது வந்துட்டு நம்ம யாரோ ஒருத்தர் போகிறோம், கண்டிப்பாக போக மாட்டோம். ஏன்னா பிடிச்சி நிறுத்தினா இப்போ இது பண்ணால் ஸ்மெல் வந்துடும், உங்களுக்கு அந்த மீட்டரில் வந்துடும், ஃபைன் கட்ட வேண்டியது இருக்கும், தண்டனைகள் இருக்குது. இந்த ட்ரக் எப்படி பிடிப்பீங்க? இது ஸ்மெல்லும் கிடையாது, டேஸ்ட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது, எந்த ஸ்மெல்லும் வராது. பிளட் டெஸ்ட் எடுத்து எத்தனை பேர் பிளட் டெஸ்ட் எடுக்க முடியும்? சமூக விரோதிகள் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, இந்த ட்ரக் வந்து எக்ஸ்பென்சிவ். ஒரு நாலேஜுக்காக சொல்கிறேன், ஒரு சிறு அளவு கூடியது. இதை ரிசர்ச் பண்ணக்கூடிய இடத்துல நான் இருக்கிறதுனால, என்னுடைய நண்பர்கள் பல பேரில் வந்து இருக்கிறதுனால சொல்கிறேன் உங்களுக்கு. 30,000 50,000 ரூபா. என்ன குவான்டிட்டி இருக்கும்? அது ஒரு 2 கிராம் 3 கிராம் இருக்கும். ஓகே. ஒரு வயல் ஒரு டோசன்மோன்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து ஒரு சாமானியனால பண்ண முடியுமானா முடியாது. இப்போ காலேஜ் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒரு ரிசர்ச்காக நாங்கள் எடுத்த தகவலை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்னைக்கு ஒரு 5,000 ரூபா பாக்கெட் மணி அப்படின்றது காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நடுத்தர மக்கள் வந்து கொடுத்துட்றாங்க, பேரண்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. 5 பேர் சேர்ந்து 6 பேர் சேர்ந்து 30,000 ரூபாய் போட்டு யூஸ் பண்ணுறாங்க. பார்ட்டி ட்ரக்னு டான்ஸ் ஆடுறதுக்கு, இது பண்ணுறதுக்கு, அது பண்ணு. இது இன்னும் நம்ம கலாச்சாரத்தில் அதாவது அபாயகரமான லெவலுக்கு வரல, பஞ்சாப் அளவுக்கு வரல, மெட்ரோஸ்ல இருக்கு. பட் இதுவுமே நல்லது கிடையாது. ஸோ நம்ம அந்த ரூட்ல இருக்கிறதுனால தான் இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. இதுல சம்பந்தப்பட்ட ஆட்கள்லாம் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க. விழிஞ்சம் முடிஞ்சு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி துறைமுகத்துல பிடிச்சாங்களா, அதன் பிறகு போன வருடம் ராமேஸ்வரத்துல ஏதோ பிடிச்சேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேற ஏதோ கெமிக்கல் பவுடர் உரம் அப்படின்னு சொல்லிட்டு அது நியூஸ் வேற மாதிரி போச்சு. என்ஐஏவோட ரெய்டு எடுங்க. அதுக்கு முன்னாடி திருச்சியில மஸ்தான், மோடி மஸ்தானா அந்த ஒரு பேர், இலங்கையில இருந்து ஒரு பெரிய ட்ரக் லார்டு மாஃபியா, அவன் உள்ள வந்துட்டான்னு சொல்லி கியூ பிரான்ச் தான் ரொம்ப அலர்ட் ஆனாங்க. இதே மாதிரி ஒரு மாஃபியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இவனை வந்து கோயம்புத்தூர்ல கொலை செய்யப்பட்டு கிடந்த இதெல்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒன்று சுற்றி நடக்குது அப்படின்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிட்டு போக முடியாது. கோஸ்டல் ஏரியாவில் உங்களுக்கு பார்டர் 2 நாடுகள் ரொம்ப கிட்ட இருக்கும்போது நிச்சயமா இந்த மாதிரியான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஆனால் இது இப்போ இந்த தகவல் வந்து அமெரிக்கா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட இதுல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிற போது இது வந்து ஒருவேளை லோக்கல் கன்சப்ஷனுக்கு இதே மெத்து வந்து உள்ள வந்து இருந்துச்சுன்னா அது வந்து எப்படி வந்து ஐபியோடைய சர்வேலன்ஸ்ல இருந்தும் குறிப்பா தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் சர்வேலன்ஸ்ல இருந்தும் அது எப்படி வந்து இல்லை, அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் அவங்களுக்கு இதோட நெட்வொர்க் யார் அப்படின்றது தெரியும். அந்த நெட்வொர்க்கை வந்து அவங்க தொடர்ந்து மானிட்டர் பண்ணுவாங்க. பட் இப்போ டெக்னாலஜி ரொம்ப மாறிடுச்சு. இதை வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் ட்ரக் ஆர்டர் பண்ண மாட்டீங்க, நீங்கள் டார்க் வெப்பில் போய் ஆர்டர் பண்ணுவீங்க. அதோட பேமெண்ட் வந்து கிரிப்டோ கரன்சியில் கொடுப்பீங்க. ஸோ இல்லை சைபர் ஃபுல்லாக இருக்குது. இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டன்சோ இருக்குது, பிளிங்கிட் இருக்குது. ஒரு சாதாரண பையன், ஒரு இளைஞன்
வண்டி ஓட்டி அவன் சம்பாரித்து குடும்பத்தை காப்பாற்றணும் வரான். நீங்கள் வேறு ஏதோ பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்றீங்க. அவனுக்கு தெரியுமா எடுத்துகிட்டு போகிறான்ட்டு. ஏதோ ஒரு பார்சல்லாம் போய் டெலிவரி பண்ணிட்டு வர போகிறான். இப்போ எப்படி போலீஸ் பிடிப்பாங்க? முதல்ல இந்த கொரியர் வேலை இதுதான் கொரியர்னு சொல்லுவாங்க, மியூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. அவனை போலீஸ் ஸ்டேஷனில் அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் லிஸ்ட்லாம் வச்சுருப்பாங்க. இவன் இங்கே மூவ் பண்ணானா அவனை பிடிச்சிவாங்க. இப்போ சமூகமே மாறிடுச்சு. இன்னைக்கு தொழில்நுட்பன்றது நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையுமே மாற்றிடுச்சு. இன்னைக்கு கோரிட்ட எதை வேணால் நீங்கள் டெலிவரி பண்ணலாம், எங்கே வேணால் டெலிவரி பண்ணலான்ற அளவுக்கு இன்னைக்கு இருக்குது. போலீஸ் வந்து எப்படி செக் பண்ண முடியும்? கண்டிப்பாக முடியாது. ஸோ அவங்க ஹைப்பர் லெவலில் போயிட்டாங்க. கிரிப்டோ கரன்சிஸ் யூஸ் பண்ணுறாங்க, டார்க் வெப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, கோடட் இமெயில்ஸு, ப்ரோட்டான் இமெயில்ஸு, இதெல்லாம் பல டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணிட்டு. ஸோ அவங்களோட டிரான்சாக்ஷனே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. முதல்ல ஒரு காலத்தில் இன்றைக்கும் அது போயிட்டு இருக்குன்னு வச்சிங்களேன். நேற்று பார்த்தேன் ஒரு நியூஸில் கூட பார்த்தேன். ஆனால் அவங்க டிரான்சாக்ஷன் கண்டுபிடிக்க முடியாதுங்கிற போது அந்த மணி ட்ரையல் மட்டும் நம்ம எப்படி கண்டுபிடிச்சிட முடியும் இந்த 2000 கோடி அப்படிங்கிறது? இல்லை, இப்போ கிரிப்டோ பிடிச்சிடலாம். கிரிப்டோ பிடிச்சிடலாம். அதுக்கு மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சின்ன ஒரு பெயிட் ஒன்று வச்சாங்க, ஒரு தூண்டில் ஒன்று போட்டாங்க. நீங்கள் கிரிப்டோவை வந்து டிக்ளேர் பண்ணிட்டு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸே சொல்லிட்டாங்க. இப்போ இந்தியர்கள் யார் கிரிப்டோ கரன்சி பண்ணாலும் 1% டாக்ஸ் பிடிச்சிருங்கன்றாங்க. அது வரி வருமானத்துக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். வரி வருமானம் நிச்சயமா இருக்கு. அதில் வந்து ட்ரையல் இருக்கு. அது தெரியாம இப்போ நீங்கள் கிரிப்டோ கரன்சி ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் பேன் நம்பர்லாம் பண்ண முடியாது. நீங்கள் கிரிப்டோ கரன்சி ட்ரேட் பண்ணி நீங்கள் வாங்கி விற்கிறீங்க, அதை லாபம் சம்பாதிக்கிறீங்க, ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 1% அவங்க டிடிஎஸ் பிடிச்சி தான் கொடுக்குறாங்க. அதை வந்து கிரிப்டோ கரன்சியை அப்ரூவ் பண்ணாமல் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்மார்ட் மூவ், மாஸ்டர் மூவ் தான் நான் சொல்லுவேன். இதில் இருக்க மிகப்பெரிய அபாயம் வந்து என்னன்னா, இது வந்து லோக்கல் கன்சம்ஷனுக்கும் கிட்டத்தட்ட வந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இதில் வந்து இந்த ஆளுங்களுடைய இன்வால்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்திருக்குன்னு நம்ம எடுத்து நிச்சயமாக வந்திருக்கு. இது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏற்கனவே இந்தியாவில் போயிட்டு தான் இருந்துச்சு. கோவா எடுத்துக்கங்க, உலகத்துலேருந்து பல டூரிஸ்ட் வருவாங்க. அது டூரிஸ்ட் கன்சப்ஷன் அங்கே இருக்கும், லோக்கல் பாப்புலேஷனும் அவங்க டிஸ்கனெக்ட் ஆகிருப்பாங்க. பட் இது போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வினோத், இதோட டேஞ்சர் என்னன்னா, இது ஒரு வழி பயணம். இதை மீட் எடுக்கிறதுக்கான டெக்னாலஜி இங்கே கிடையாது, டாக்டர்ஸும் இங்கே கிடையாது, மறுவாழ்வு மையமும் இங்கே கிடையாது. இது வந்து இந்த டிஅடிக்ஷன் சென்டர்ல போட்டு அதெல்லாம் பண்ணவே முடியாது. உங்க மைண்ட் இது என்ன மாதிரி அஃபெக்ட் பண்ணும் சார் பாடியை? இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரக்கை வந்து நீங்க வந்து ஊசி மூலியமா போட்டுக்கலாம், இன்ஹேல் பண்ணலாம், சாப்பிடலாம் கேப்சியூலா, தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். கலர்லெஸ், டேஸ்ட்லெஸ், ஓடர்லெஸ். வாசனை கிடையாது, டேஸ்ட் கிடையாது, கலர் கிடையாது. ஸோ ஒரு போலீஸ் நின்று செக் பண்ணி அவங்களாம் பிடிக்க முடியாது. அவங்க பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டிடெக்டே பண்ண முடியாது. சரிங்களா? ரெண்டாவது, ஒரு மனிதனோட மூளைக்கு அது கம்ப்ளீட்டாக வந்து உங்களை வந்து மூளையை வந்து டேக் ஓவர் பண்ணிடுது. உங்களுக்கு எந்த பெயினுமே தெரியாது. உடம்புல நீங்கள் 8 மணி நேரம் டான்ஸ் ஆட முடியுமா? முடியாது உங்களால். ஒரு ஃபிட்னஸாக இருக்கவங்களே ஒரு நடன கலைஞரே பார்த்தீங்கன்னா 30 நிமிஷத்தில் வந்து வேர்த்துரும். இவங்களுக்கு வந்து தெரியாது, வழியே தெரியாது. ஸோ இப்படிப்பட்ட ஆட்கள் நாளைக்கு ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கிட்டு 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறான்னா 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறான்னு அவனுக்கு தெரியாது. ஏதோ ஒரு ஹைவேல போகிறான், ஈஸியரில் போகிறான், அடிச்சு தூக்குறான்னு வச்சுங்க, அவன் போகிறான்னு அவனுக்கு தெரியாது, அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கு தெரியாது. சரிங்களா? இதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ட்ரக்கை எடுக்கிறவனுக்கு பசிக்காது. இப்போது சில இடங்களில் நான் கேள்விப்படுறது என்னென்னா, டெல்லி, மும்பை, சென்னை, எனக்கு அந்த சர்க்கிள் கிடையாது. பட் அங்கே இருக்கக்கூடிய இதை க்ளோஸ் அப்சர்வ் பண்ணக்கூடிய சர்க்கிளில் நிறைய பேர் இதை வந்து டயட்டிங் யூஸ் பண்ணுறாங்க. டயட்டுக்கு ஏன்னா பசிக்காது. சரிங்களா? அப்புறம் இந்த ட்ரக்கோட இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் என்னன்னா, உங்கள் ஹார்ட் பீட் கண்ணாதுன்னு போயிடும். இதை எடுத்துட்டு மேரத்தான் ரன்னிங் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஜிம்முக்கு போகிறவங்க 5 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணோம், சத்தியமாக முடியாது. லாக்டிக் ஆசிட் உங்களுக்கு வந்து வலியை கொடுத்துரும். அதுதான் இயற்கை நம்ம கொடுத்துருக்கிற இது. 5 மணி நேரம் ஜிம் பண்ணுறது, 6 மணி நேரம் ஜிம் பண்ணுறது, பாடியை இது பண்ணுறது, இந்த மாதிரியான இது ஃபுல்லாக இந்த ட்ரக் வந்து இருக்குது. இதை நீங்கள் நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா அவங்க முடியாது. இது ஏன் ஒரு வழி பயணம்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர் என்ன பண்ணுவார்? கவுன்சில் பண்ணுவார். வினோத், தப்பு உங்களுக்கு, உங்களோட உடல்நிலையை பாதிக்குது இது பண்ணிட்டு. அப்போ இதை கேட்கறதுக்கான மனத்தகுதி உங்களுக்கு மூளை வேலை செய்யணும்ல. மூளையை வேலை செய்யணும், அப்புறம் என்ன டாக்டர் என்ன பண்ண முடியும்? அதனால வந்து இது ஒன் வே ஜேர்னி. இது திரும்ப எடுக்க முடியாது. நீங்கள் போயிட்டுலாம் ஒரு டைம் டெஸ்ட் பண்ணுவா, 2 டைம் டெஸ்ட் பண்ணுறேன், இந்த கதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் திரும்ப வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. ரொம்ப டேஞ்சரஸான ஒரு இது. இல்லை, மிருகத்திலிருந்து மனுஷன் வந்தாங்கிற மாதிரி சாப்பிட்டா திருப்பியும் வந்து அந்த மிருகம் ஸ்டேஜுக்கு தான். இதை வந்து இன்னும் நம்ம ஆடியன்ஸுக்கு புரியுற மாதிரி, நம்ம இப்போ மூவி கிரேசியாக இருப்பாங்க நம்ம ஆளுங்க. ஆளவந்தன் படம் பார்த்தீங்களா? அதில் வர கமலஹாசன் இந்த ஸ்னிஃப் பண்ணிட்டு இல்லை கார்ட்டூனாக தெரியும் பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட அது மாதிரி தான். ரொம்ப மோசமான இது. எக்ஸ்போர்ட் ஆகிறது, அதன் மூலிமா பணம் வந்து போகிறது, அது தீவிரவாதத்துக்கு போகுது, நாட்டுக்கு எதிராக போகுது. இது ஒன்று நம்ம நாட்டு மக்கள், இளைஞர்கள், எனக்கு தெரிஞ்சு 40 வயசுக்கு மேலே யாரும் போய் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிலாம் பார்க்க மாட்டாங்க. இந்த 15லேருந்து 25 ஏஜ் கேட்டகரி இந்தியாவுடைய இளைஞர்கள் இதுக்கு அடிமை ஆகிட்டாங்க அப்படின்னா, நாட்டை வந்து நம்ம கடவுள் தான் காப்பாற்றணும். அடுத்தது
அவ்வளோ ஒரு மோசமான ஒரு ட்ரக் இது. அடுத்ததா ஹவு இட் அஃபெக்ட்ஸ் தி இன்டர்னல் செக்யூரிட்டி, உள்நாட்டு பாதுகாப்பு இது எந்த அளவுக்கு? ஏன்னா இப்போ அந்த அவங்க சொல்லியிருக்க அந்த அமௌண்ட்லேயே வந்து 2000 கோடிங்கிறது எங்கே போச்சு, என்ன பண்ணாங்க, அதுவே ஒரு பக்கம் நன் அக்கௌண்டட் மணியாக வந்து 2000 கோடி ஒரு பக்கம் சேர்ந்துருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இது வந்து ட்ரக்கை வந்து வெறும் வந்து இந்த கமாடிட்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ட்ரக்கு கொடு, நான் இந்த ஆயுதம் கொடுங்கிற மாதிரியான விஷயமும் ஒரு பக்கத்தில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு இட் அஃபெக்ட்ஸ் தி இன்டர்னல் செக்யூரிட்டி ஆஃப் கண்ட்ரி? ஓகே, 2008 காஷ்மீரில் இருக்கும்போது ஒரு ரோடு மொபைல் செக் போஸ்ட் ஒன்று போட்டு வண்டி செக் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து எதாச்சும் ஒருத்தரை பிடிச்சோம். அந்த ஆள்கிட்ட வந்து 1 கிலோ ஹெராயின் இருந்துச்சு. ஹெராயின் இருந்துச்சு. அப்போ அந்த ட்ரக்கோட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 1 கோடி. டெஸ்டிங்லாம் பண்ணி எடுத்தோம். ஸோ அந்த ட்ரக்கு வந்து எங்கே போகுது அப்படின்னு சொல்லி அப்புறம் நாங்கள் விசாரணை பண்ணி முடிச்சு அப்புறம் போலீஸ்கிட்ட கொடுத்து அவங்க போலீஸ் விசாரிக்க வேண்டிய இடத்துல விசாரித்து எடுத்து பார்க்கும்போது அதுக்கு வந்து லஷ்கர்-இ தொய்பாவோட தொடர்பு இருந்துச்சு. அந்த பணம் கடைசியாக வந்து லஷ்கர்-இ தொய்பாவுக்கு ஆயுதங்களாக சேட்டலைட் ஃபோன் ஆயுதங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு தன்சீம்னு சொல்லுவாங்க, ஒரு ஏரியா. அதில் வந்து அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள், எல்இடி தீவிரவாதிகள் வந்து பிரித்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த 1 கோடி ரூபாயை அவன் கேஷ் எடுத்துகிட்டு போக முடியுமா? முடியாது. இப்போ இந்த 1 கோடி ரூபாயை அக்கௌண்ட்டில் கொண்டு போய் போட முடியுமா? முடியாது. அதையுமே வந்து பிடிச்சிடலாம், ஈஸியாக பிடிச்சிடலாம். இப்போ ட்ரக் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு கிலோன்றது சின்ன பொருள் தான். அன்றைக்கி நாங்கள் ஏதாச்சும் செக் பண்ணும்போது மாட்டிக்கிட்டான். நாங்கள் செக் பண்ணது வேற ஒரு ரீசனுக்காக, அன்றைக்கி வந்து மாட்டுறான். ஸோ ட்ரக்குன்றது ஈஸி வே ஆஃப் இது. நீங்கள் டாப் கிரேட் ஹெரோயின் வந்து 1 கிலோ எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கோடியிலேருந்து 5 கோடி போகுது. இப்போ அந்த 5 கோடியை பணமாக நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். 2000 நோட்டு எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கே ஒரு பெரிய வண்டி தேவை. இல்லை நீங்கள் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் மாட்டுவீங்க, எப்படி இருந்தாலும் நீங்கள் வரணும் மாட்டுவீங்க. ஸோ ட்ரக்கு வந்து நார்கோ அண்ட் டெரரிசம் ஆல்வேஸ் கோஸ் டுகெதர். ஆயுதங்கள் விற்பனை, இப்போ இந்த ட்ரக் இங்கேருந்து அங்கே போச்சு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா லிங்க் வரும். நார்த் கொரியாவில் ட்ரக்கை யூஸ் பண்ண முடியாது. கிம் ஜாங் வந்து ரொம்ப சர்வாதிகாரமான இருக்குது. ஆனால் நார்த் கொரியா லிங்க் ஏன் வருது? ஆயுதங்கள் தீவிரவாத உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தீவிரவாத இயக்கங்களுக்கும் ஆயுதங்கள் போகிறது வந்து நார்த் கொரியாவில் இருந்து. ஸோ அந்த நாடு எங்கே லிங்க் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? அவங்க ட்ரக்கு யூஸ் பண்ணவும் இல்லை, ட்ரக் அவங்க இதுவும் பண்ணல. ஆனால் அந்த ட்ரேடில் காட்டல் முறையில் பணத்துக்கு பதிலாக இப்போ கிரிப்டோ கரன்சிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதிகமாக நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கிரிப்டோ கரன்சியுமே அவங்க வந்து ரொம்ப இதாக இருக்காங்க. ஸோ ட்ரக்குன்றது பண்டை மாற்று முறையில் ஒரு ஈஸியான ஒரு வேல்யூபிள் ஹை வேல்யூ கமாடிட்டி. ஒரு காலத்தில் தங்கத்தை யூஸ் பண்ணுறதாங்க, இப்போ தங்கமும் பண்ண முடியாது. அதனால ட்ரக்குன்றது வெறும் ட்ரக்குன்னு மட்டும் பார்க்காதீங்க. இதில் கண்டிப்பாக தேசத்துக்கு எதிரான சக்திகள், தேச விரோத சக்திகள், தீவிரவாதிகள் நிச்சயமாக வேற எங்கேயா இவங்க வேணும்னு பண்ணாங்கன்னு நான் சொல்லலை, அது கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. பட் எவென்ச்சுவலாக இது எல்லாமே லிங்க்டுன்னு நான் சொல்கிறேன். இந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தெரியுது எல்லாமே லிங்க்டு. இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, இப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு பொதுமக்கள் பார்வையில் இது வந்து நிறைய பேருடைய கண்காணிப்பு வரும். திடீர்னு பார்ப்பாங்க, திடீர்னு பசங்க ஏதாவது கொஞ்சம் அப்நார்மலாக ஆக்டிவிட்டி இருக்கும், இல்லை வேறு ஏதாவது விஷயங்களை பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் அவங்க வந்து பாதுகாப்பாக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய இடம் எது? அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணணும் அடுத்து? இது வந்து 15 to 25 பசங்க பொண்ணுங்க இன்னைக்கு தெரியுது. இதில் வந்து ஜெண்டர் பயஸ் நினைக்க முடியாது, 2 பேருமே இருக்குது. எக்ஸ்போஷர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நண்பர்கள் எங்கேயாவது யாராவது ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடலாம், இது பண்ணலாம். அந்த இடத்துல அவங்களோட பிஹேவியரல் சேஞ்ச் கிளியராக பார்க்கலாம். இந்த மாதிரியான ட்ரக்ஸ்லாம் எடுத்தாங்கன்னா ஓவர் எனர்ஜியாக இருப்பாங்க, எக்ஸ்ட்ரீம் எனர்ஜியாக இருப்பாங்க. அந்த காசை எப்படியாவது மேனேஜ் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா இது எக்ஸ்பென்சிவான ட்ரக், இது 30,000 40,000 கம்மியாக கிடைக்காது. ஸோ இந்த 5 நண்பர்கள் இதுவாக இருக்கிறது, சங்கீத வார்த்தைகளில் பேசிக்கிறது, மெத்து, ஜாஸ்மின், இதெல்லாம் நான் கேள்விப்பட்ட சில பேர். இந்த மாதிரி அதுக்கு இந்த புனை பேர்கள்லாம் நிறைய இருக்கு. மெத்து, ஜாஸ்மின், சாக்லேட், கேண்டி, சம்மந்தம் இல்லாமல் இவங்க ஏதாவது பேசினாங்க அப்படின்னா இது எல்லாத்த விட இந்த அவேர்னஸ் அப்படின்றது அந்த கல்வி அந்த பள்ளி கல்லூரி அந்த காலத்தில் கொடுக்கணும் நிச்சயமா. ஒன்று வந்து அவன் எடுக்கிறானான்னு பார்க்கறது, அது எவ்வளோ நாள் பார்க்க முடியாது. எடுத்தா நீ என்ன அவ அப்படின்றத ஒரு குறும் திரைப்படமா நிச்சயமா எல்லா ஸ்கூல்ஸ்லையும் போட்டு காமிக்கணும். பள்ளி கல்வித்துறையில் ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையுமே இந்த ட்ரக்கை எடுத்தவன் என்ன ஆகிறான்றது 1000 வீடியோ இருக்கு இன்டர்நெட்ல. நீ எடுத்தா என்ன ஆகும் நிலைமை அப்படின்றத அந்த இதை பயத்தை வந்து அந்த இது விழிப்புணர்வு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, போதைப் பொருள் தடுப்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு போதைப் பொருளை ஒழிப்போம்னு சொல்லி குழந்தைகளை கொண்டு போய் கார்ட்டூன் வரைஞ்சி கார்டு எடுத்து நீட்டிக்கிறோம், டிராஃபிக்ல நிற்க வச்சோம், எல்லாம் பண்ணிடுறோம். என்ன போதைப் பொருள், அது எதுக்கு, என்ன செய்யுது, உங்க உடம்புல என்ன செய்யுது, உங்களை மன ரீதியாக எப்படி பாதிக்குது, நீங்க எந்த இடத்துல விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத அந்த எஜுகேஷனை
நீங்கள் நிச்சயமாக கொண்டு வந்தே ஆகணும். இதை மறைச்சு வச்சுக்கிட்டு இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்ட்டு போகக்கூடாது. அதனால தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ அந்த இடத்துல வரும்போது நமக்கு அந்த எக்ஸ்போஷர் அப்படின்றது, அவேர்னஸ்ன்றது ஜீரோவாக இருக்குது. மேக்ஸிமம் கஞ்சா பற்றி பேசுகிறாங்க, இதை பற்றி பேசுகிறாங்க. இந்த ட்ரக்ஸ்லாம் நீங்கள் அவைலபிளாக இருக்குது, உலகம் முழுக்க அவைலபிளாக இருக்குது. அப்போ அந்த அவேர்னஸை வந்து நீங்கள் கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் மாநில அரசு என்ன செய்யணும்? மாநில அரசு எனக்கு தெரிஞ்சு இதை இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த கோயம்புத்தூர் பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் அறிவிச்சாங்க. முதலமைச்சர் கூட அதை பற்றி ஒரு ஐஜி தலைமையில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் இது எல்லாமே உள்ளே வரும். சொன்ன மாதிரி டெரரிசம், ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ன்ற போலீஸ்ன்ற மாதிரி இது எல்லாமே உள்ளே வரும். இந்த அசைன்மெண்ட்டை கொஞ்சம் ப்ராடராக வச்சுட்டு இதில் இன்வால்வ் ஆகிக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க மேலே வந்து கடுமையான தண்டனை வந்து ப்ராசிக்யூஷன் இருக்கணும். எப்படி வந்து இந்த வெடிகுண்டு வழக்குக்கெல்லாம் வந்து தடா கோர்ட்னு ஒன்று தனியாக வச்சாங்களோ, இதுக்கு வந்து தனியாக ஒரு கோர்ட் இருக்குது. அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி அதற்கு உண்டான டெக்னிக்கல் நாலேஜை கொண்டு வந்து என்னென்ன மாதிரி இது இருக்குன்னு சொல்லி, ப்ளஸ் போலீஸ் ஃபோர்ஸ்க்குமே வந்து ட்ரிங்க் அண்ட் டிரைவ் அவங்க மிஷின் போட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஆட்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. மும்பை போலீஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணுவாங்க. இந்த கொக்கைன் ஒரு போதைப் பொருள் இருக்குது, அதுக்கு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க, ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கண் திரை வந்து சிகப்பாயிடும். ஓகே, இன்ஃப்ளேம் ஆகிடுவாங்க. இந்த வாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேம் ஆகிருக்கும். இதெல்லாம் டக்குன்னு மும்பை போலீஸ்னால் டக்குன்னு அடிமைப்படுவாங்க. அந்த மாதிரியான பயிற்சிகளும் நீங்கள் தேவை. இதில் மாற்றவங்களை தெய்வதாட்சன் இல்லாமல், பொலிட்டிக்கல் ப்ரெஷர் எதுவுமே இல்லாமல் ருத்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா நம்ம மாநிலம் வந்து நிச்சயமாக சேஃபாக இருக்கும். இல்லை இதை வந்து ஒரு அரசியல் ரீதியாகவோ இல்லை வேறு ரீதியாகவோ பார்த்துக்கிட்டு போனோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இது ஒரு வழி பயணம் தான். இவங்களை குடிக்கிறவங்கள மீட்டெடுக்க முடியும். இதில் மீட்டெடுக்கிறதுக்கான டெக்னாலஜியோ இல்லை இதுவோ மறுவாழ்வு மையமோ இந்தியாவில் கிடையாது. இதுதான் உண்மையான இது. நிமான்ஸ்னு ஒரு பெரிய ஒரு மையம் இருக்குது, புனர்வாழ்வு மையம் இருக்குது பெங்களூரில். அங்கே இருக்கக்கூடிய சீனியர் டாக்டரோட நம்பர் உங்கள்கிட்ட தரேன், கேட்டு பாருங்க. சக்ஸஸ் ரேஷியோ இந்த மாதிரி ஆட்கள் அவங்களே எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. 1% கீழே இவங்களை மீட்டெடுக்க முடியாது. மரணம் தான் உங்களுக்கு மீட்டு, வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் முடியும், வேறு எதுவுமே கிடையாது. நன்றி சார், பல்வேறு கேள்விகள் வச்சுக்கோங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். ஜெய்ஹிந்த்.